மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது 3ஆம் இடத்தில் இருக்கிறார், ஆனாலும் வக்ரகதியில் இருக்கிறார். இப்பொழுது இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த ராசியில் உத்திராட நட்சத்திரம் 3-4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1-2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சூப்பராக இருக்குமா சுமாராக இருக்குமா? முதல்ல ராசிநாதன் வக்ரம் பெறக்கூடாது. ராசிநாதன் வக்ரம் பெற்றால் பலனே சரி இருக்காது. ரெண்டாவது, மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. 6இல் குரு இருந்த போதிலும் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு. தொழில் ரீதியாக சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் முனைப்போடு ஈடுபடுவீங்க. கடனை வாங்கி தொழிலில் போடலாம், நல்ல சம்பாத்தியத்தை பெறலாம். மற்றபடி உங்களுக்கு 12ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுக்கு தான் ஏற்பட போகுது. 2ஆம் இடத்தை குரு பார்க்குது. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் 7இல், அதாவது ஆகஸ்ட் 15 தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்துக்கு வருகிறார், ஆட்சி பெறுகிறார். 7க்குடையவன் ஆட்சி பெறுவது என்பது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நல்லது நடக்கப் போகிறது, சாதிக்கப் போகிறீர்கள். ஒரு சிலர் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு தொழில் உற்சாகமாக துவங்கலாம். நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் வளர்ச்சி அடையும் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பகவான் நன்மையை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார். அதாவது குரு பார்வை கோடி நன்மை. ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலத்தால் தொழில் உத்தியோகஸ்தானத்தை வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலை, பிள்ளையார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. பணம் பல வகையில் பண மழை பொழியும். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, அதாவது தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை இருந்தாலே குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக ஏற்படும். மற்றபடி கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். பேசு